அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எங்கள் ஊர் ஃபேமஸ் ஜர்ஜா சோறு தான் பார்க்க போகிறோம். இது சீனி சோறுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் 100 நெய், 100 ரீஃபைண்ட் ஆயில், தேவையான முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம். இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சுகர். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயில் நெய்யில் ரம்பை இலை, இது சோத்து இலைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அதிகமாக பிச்சு அதில் போட்டுக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1க்கு 1.5 கணக்கு தண்ணி, அதாவது 1 கப் ரைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். பிரியாணி ரைஸ் தான். இப்போ 1க்கு 1.5 நான் தண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டரில் கொஞ்சோன்னு ஃபுட் கலர் ஆட் பண்ணி அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுங்க. நல்லா கொதி வந்த பிறகு பிரியாணி ரைஸ் அதில் போட்டுங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் 1 கிலோ சுகர் போட்டு அது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கம்பி பதம்லாம் ஒன்றும் இல்லை, அது நல்லா கரைஞ்சிட்ருக்கட்டும். இது ரைஸ் முக்கால் பதம் வேகணும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. முக்கால் பதம் வெந்தோடனே இந்த சீனிப்பாகு நல்லா கரைஞ்சி திக்காக வரும். திக்காக வந்த பிறகு தான் அதில் ரைஸில் போய் அதை நம்ம ஊற்றணும். இப்போ இந்த அளவுக்கு அது நல்லா திக்னஸ்ஸாக வந்துடணும். இப்போ ரைஸ் முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ முக்கால் பதம் வெந்தோடனே அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த சீனி பாகை தூக்கி அதில் மெதுவாக அதில் ஊற்றிடணும். முழுசாக வேக விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சிக்கும். இந்த சீனி பாகையும் ஊற்றினோன்னே ரொம்ப அது கஞ்சி மாதிரி ஆகிடும். அதனால தான் முக்கால் பதம் வேகணும்னு சொல்கிறது. இப்போ சீனி பாகை அதில் ஊற்றினோன்னே ரொம்ப கிண்டி விட்டுட்ருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் அது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தம் போட்டுருங்க. அப்புறம் 15 மினிட்ஸுக்கு அப்புறம் அதை திறந்து லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, அப்போ தான் அது பொலன்னு அப்படியே இருக்கணும். ஏன்னா அது சீனி சோறு, ஜர்ஜா சோறுங்கிறது பொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பொலன்னு இருக்கணும். லைட்டாக கிண்டி விடுங்க, அவ்வளோதான். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனோன்னு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.